ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ X200 FE இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவோ X200 சீரிஸ் வந்து ஒரு கேமராவுக்கான சீரிஸ். அதோட சொல்கிறது கம்மி பட்ஜெட் ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் தாங்க. இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.3 இன்ச் LPTO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கூட 120 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசெட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 5000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து 4 பக்கம் கர்வ் டிஸ்பிளே தாங்க, எட்ஜ் கர்வ்டு தான். அதனால் வந்து கிங் அண்ட் ஃபீல்டு எல்லாம் நல்லாவே இருக்குது. அடுத்தது 6.3 இன்ச்சுங்காட்டி நல்ல கைக்குள்ளே அடக்கமாகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 120 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசெட் கொடுக்குறனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. 5000 ஹெர்ட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறனால நம்மளுக்கு அவுட்டோர் யூசேஜ், அதாவது வெளிச்சத்துலையும் கூட ஃபோன் வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா, அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. ஏன்னா இந்த சீரீஸில் முக்கியமானது கேமரா. இதோட மெயின் கேமராவை 50 MP வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. அது வந்து சோனி IMAX 921 அப்படிங்கிற சென்சாருங்க. நல்ல இமேஜ் குவாலிட்டி எல்லாமே ப்ராஸ் பண்ணி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அப்போ நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு 50 MPக்கு டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. அது வந்து 3x வரைக்கும் நம்ம வந்து டெலிஃபோட்டோவில் ஜூம் பண்ணிக்க முடியுங்க ஆப்டிக்கலாக. அது வந்து சோனி IMAX 282 அப்படிங்கிற ஒரு நல்ல சென்சார். ஓகேங்களா, டெலஃபோட்டோ எல்லாத்துக்குமே இந்த சென்சார் வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. அடுத்து 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. மொத்தம் 3 கேமராங்க. இந்த கேமரா வச்சு 4K வீடியோவை 60 எபிசோட் ஷூட் பண்ணி முடியுங்க மேக்ஸிமம். ஓகேங்களா, அடுத்தது வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. இது எதற்காகனா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சேக் ஆகாமல் அப்படின்னு நம்ம ஸ்டேபிளாக வீடியோ எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா, அடுத்தது 50 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது நல்லாவே இருக்குது. இந்த சீரீஸில் கேமரா குவாலிட்டி சும்மா டாப் நாச்சாக இருக்குங்க. அதே போல் தான் இந்த ஃபோனுமே ஒரு பட்ஜெட் ஃபோன் இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. 6500 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. நார்மல் யூசேஜாக இருந்தால் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 12 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அப்படி நிற்கிங்க. சார்ஜ் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 90 வாட் சார்ஜ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு குயிக்காக சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. பாக்ஸ்லேயே சார்ஜ் வந்துருங்க. அது 12 GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. அப்புறம் 256 GB இன்டர்னல் வச்சுக்க மொபைலும் இருக்குதுங்க. அடுத்து 512 இருக்குது. இது மாதிரி இருக்குதுங்க. ரேம் வந்து LPDDR 5X ரேம் கொடுக்குறாங்க. அடுத்து UFS 3.1 கொடுக்குறாங்க. அதனால் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இதோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 59,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. அதே போல் ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறேன், MediaTek Dimensity 9300+ அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா விவோ கிட்ட இந்த ப்ராசஸ் கொடுக்கறதுனால நல்லாவே அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா கொடுப்பாங்க. அதே போல் தாங்க இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்மளுக்கு ப்ராசஸ் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது. அதே போல் நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லா டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் IP68 69 அதுக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. 1.5 மீட்டர் தண்ணியில் ஆழத்தில் போட்டாலுமே ஒன்றும் ஆகாது, ஃபோர்ஸ் வாட்டர்லேயும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது IP68 69ங்கிறது அது கொடுத்துக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கதை. ஏன்னா இவ்வளோ பட்ஜெட் ஃபோனில் 25,000 பட்ஜெட் ஃபோன்லேயே இது கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு 50,000 பட்ஜெட் வரும்போது இந்த லெவல் கொடுத்தா தான் நல்லா இருக்குது. அதை தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு அதே போல் IR பிளஸ்டர் 5G சப்போர்ட் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. கேமராவில் நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு கேமராக்காக கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக கேமராவுக்கு பிரியருக்கு ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லாங்க. அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸர் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு, டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே சொல்லாங்க. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும், ஒரு 55,000 பட்ஜெட் to 60,000 பட்ஜெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லாங்க. ஏன்னா கேமராவுக்கு டாப் நாச்சாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கூட்டிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.